அதாவது குர்ஆன் ஓதும்போது மொபைல்ல முதல்ல ஓதலாமான்னு கேட்கறாங்க. நான் மொபைல்ல ஓதுறத பத்தி என்ன சொல்லுவேன்னா, மொபைல பார்த்து குர்ஆன் ஓதுற விஷயத்தை என்ன சொல்லுவேன்னா, ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு வீட்டுல ஒரு வயசான ஒருத்தர் இருக்காரு, உடம்பு சரியில்லாம படுத்துக்கிறாரு, படுத்த படுக்கையா இருக்காரு. நம்முடைய தாதாவோ நானாவோ யாரோ ஒருத்தர் படுத்த படுக்கையா இருக்காரு. அவர் என்ன பண்ண, டாக்டர் யூரின் போறதுக்காண்டி நீங்க ஒரு பாத்திரம் கொடுக்குறாரு. அவரை படுக்கையில வச்சு அந்த யூரினை வாங்கி கொண்டு பாத்ரூம்ல கொட்டிடுங்க. தாத்தா மௌத்தா போயிட்டாரு. அந்த யூரின் அவர் யூஸ் பண்ண அந்த யூரின் பாத்திரம் இருக்குல்ல, அதை கழுவி வீட்டு பாருங்க மேல வச்சிட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பால் குடிக்கணும். பால் குடிக்கிறது பாத்திரம் தர்றோம், பாத்திரம் கிடைக்கல. சரி அந்த பாத்திரத்தை இருப்பா அப்படின்னு அதில் ஊற்றி பாலை குடிப்போமா? இப்ப யூரின் ஒட்டிருக்கல, சுத்தமா கிளீன் பண்ணியாச்சு. இப்ப அதில் பாலை ஊற்றி குடிப்போமா? நம்ம மனசு ஒப்புமா? அருமை சகோதரர்களே, நம்முடைய செல்போனும் அந்த யூரின் பாத்திரம் மாதிரி தான். செல்போன் நீங்க குர்ஆன் ஓதி இருந்தா குர்ஆன் மட்டுமா தெரியும், திடீர்னு ஒரு பொம்பளை வரும், ஆபாசம் வரும், நெட்ல ஒரு அசிங்கம் வரும், கேவலமான ஒரு போட்டோ வரும், அதுல குர்ஆனை வச்சுக்கிறோம். அப்ப இந்த மாதிரி அசிங்கங்களும் ஆபாசங்களும் நிறைந்த அந்த செல்போன்ல நம்ம குர்ஆனை வச்சுக்கிறோம். யதார்த்தவாதியா பேசுங்க. அதாவது நாங்க டெக்னாலஜிக்கெல்லாம் எதிரானவங்க இல்ல. நான் நானே யூடியூப்ல தான் பேசிட்டு இருக்கிறேன். டெக்னாலஜியை எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்கு பயன்படுத்தணும். இன்னைக்கு டெக்னாலஜி மூலமாக நன்மைகள் அதிகமா தீமைகள் அதிகமான்னு சொல்லி நீங்க பட்டிமன்றத்தீங்கன்னா 100% தீமைகள் தான் அதிகம். செல்போன் இப்ப நீங்க பயன்படுத்திட்டீங்க, அதிலே ஆபாச படத்தை பாக்குறீங்க, அதிலே சினிமாவை பாக்குறீங்க, அதிலே அசிங்கமான பொண்ணுடைய போட்டோவை பாக்குறீங்க, அதிலே வீடியோ பாக்குறீங்க, அதிலே குர்ஆனை ஓதிக்கிறீங்க. அதனால செல்போன்ல வச்சு குர்ஆன் ஓது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் முறை இல்லை.